நான் அடிக்கடி ஒரு பாரதியாருடைய கவிதையை சொல்வேன். பாரதியார் அன்னைக்கு அதை சொன்னார். ரொம்ப அழகு. இன்னைக்கு முதல்வர் செய்யறாரு. இது அன்னைக்கு வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். முதல்ல வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் irrespective of caste, creed, community, இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும். எக்ஸாக்ட்லி இது அப்படியே இன்னைக்கு தமிழக அரசு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அடுத்து irrespective of caste, எந்த ஜாதி மத இன வேறுபாடு இல்லாம எல்லாருக்கும் படிக்கணுங்கிற ஆர்வம் உள்ள அத்தனை பேருக்கும் படிப்பு கிடைக்கும், தரமான கல்வி கிடைக்கும். அடுத்த இதுதான் முக்கியமான பாயிண்ட். பயிற்சி, யூ ட்ரெயின் தம் டு ஹாவ் த கெப்பாசிட்டி டு அப்சர்வ் த எஜுகேஷன் ஃபார் ஃபியூச்சர் பெனிஃபிட். அந்த பயிற்சி தான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் பயிற்சி. அடுத்து பல கல்வி தந்து மல்டிபர்பஸ் எஜுகேஷன். சும்மா ஏட்டுச்சரக்கா கொடுக்காதீங்க. நம்முடைய தமிழக கல்வி திட்டமுறை வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் சீரமைக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போயிருந்தபோது அவர் சொன்னார், பிற மாநிலங்களில் உள்ள மாணவர்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு சிலபஸில் உள்ள இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க சார், எங்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப பெருமையான விஷயம்தான், சந்தேகமே இல்லாமல். இந்த நான் முதல்வன் திட்டத்தில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் எட்ஸெட்ரா வந்து ஒரு சின்ன பகுதி, வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதி. அப்படி வந்தவங்க இருக்காங்க. வக்கீல்களாக, வழக்கறிஞர்களாக பரிணமித்திருக்கிறார்கள், மருத்துவர்களாக பரிணமித்திருக்கிறார்கள், பொறியியல் நிபுணர்களாக பரிணமித்திருக்கிறார்கள், எம்பிஏ படித்து மேலாண்மை, வணிக மேலாண்மை படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒரு பெரிய இது ஒன்று போட்டிருந்தாங்க, ஊர்வலம் மாதிரி வந்தாங்க. கூட்டம் தாழல, ஸ்டேடியத்தில் வந்து அந்த டயஸ்ல வந்து மேடையில வந்து வந்துகிட்டே இருக்காங்க தொடர்ந்து. பாரதியார் வந்து இதை பத்தி சொல்லுவாரு. இவன் கிருஷ்ண பரமாத்மா வந்து இவருக்கு வந்து பாஞ்சாலிக்கு வந்து இது கொடுத்துட்டாராம், சேலை கொடுத்துட்டாராம். கொடுத்த உடனே அந்த சேலை எப்படி வளைஞ்சிச்சா, பொய்யர்தம் துயரினை போல் நல்ல புண்ணிய வானர்தம் புகழினை போல் தையலர் சேலை வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே அப்படிம்பாரு. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் கிராமர்ல. அது மாதிரி வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே பாரு. அது மாதிரி அன்னைக்கு அந்த கூட்டம், மாணவர் கூட்டம் வந்து வளர்ந்துகிட்டே இருந்தது. வந்ததுக்கு அப்புறம் சில பேரை சரி போங்க, எல்லாத்துக்கும் மோத்த காமிச்சிங்க போங்க, ஏன்னா இன்னும் கூட்டம் வந்துகிட்டு இருக்கு, அத்தனை பேரை அகாமடேட் பண்ண முடியல. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வந்து இன்னும் விரிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான விஷயம். அதே சமயம் டைல்யூட் ஆகாமல் போயிடணும். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக போகும்போது டைல்யூட் ஆகிற பாசிபிலிட்டி இருக்கு. அதை தவிர்க்கணும். ஆசிரியர்களுக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்க மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்கில் டெவலப்மெண்ட் நீங்க போல படிச்சீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து செய்யறாங்க.